ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழும் புகழ்ச்சியும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. இந்த நல்ல நாளில் எப்படி நம் அனைவரும் ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவானாக என்று பிரார்த்தித்து எனது ஜுமாவுடைய முதல் வரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் முதல் இறுதியாக மனிதர் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவனுடைய அருட்கொடைகளை இந்த பூமிக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். இந்த பூமிக்கு அவனுடைய அருட்கொடைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இறுதியாக வரும் மனிதர் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான். அவனுடைய அருட்கொடைகளை இந்த பூமிக்கு வற்றாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அருட்கொடைகளை நாம் என்ன முயன்றோம் என்று சொன்னால் அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்க என்ன முயன்றீங்கன்னு சொன்னா உங்களால எண்ணி விடவே முடியாது. கணக்கில்லாமல் அவ்வளோ அருட்கொடைகளை என்ன செய்யறான்? இந்த பூமிக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். ஏகப்பட்ட அருட்கொடைகள். அதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்லி வஜஅல்நாஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்றான், இந்த பூமியில அவனுடைய அருட்கொடைகள் என்ன செய்கிறான்? கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஃபீஹா மஆயிஷ், அதாவது இந்த பூமியில வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இந்த பூமியில வாரி வழங்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த பூமிக்கு அவ்வளோ அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். கொடுத்திருந்தும் கூட அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் கலீலம்மா தஷ்குரூன். அல்லாஹ் என்ன சொல்றான்? மிக குறைவாகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். ஏகப்பட்ட அருட்கொடைகள். அந்த அருட்கொடை எல்லாம் மனிதன் வேண்டான்னு சொல்லாம என்ன செய்து கொண்டிருக்கிறான்? வாங்கி உபயோகித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளை கேட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். கேட்காமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? அதிகமான அருட்கொடைகளை இந்த உலக மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். ஏழை பணக்கார என்கிற வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்து கொண்டே இருக்கிறான்? அவனுடைய அருட்கொடைகளை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் எப்படி இருக்கான் என்று சொன்னால் அருட்கொடைகள் எல்லாமே உபயோகித்துக் கொண்டு எவ்வாறு இருக்கான் என்று தெரியுமா? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். அல்லாஹ் சொல்றான், மனிதன் எப்படி இருக்கிறான்? மனிதன் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டான். மனிதன் அவனுடைய அருட்கொடைகள் எல்லாம் வாங்கி கொண்டு உபயோகித்துக் கொண்டு எப்படி இருக்கின்றான்? நன்றி கெட்ட அடியானாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான்.
அப்போ இந்த அறுக்குடையெல்லாம் வாங்கிக்கிட்டு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏகப்பட்ட அறுக்குடையை தந்திருக்கிறான். தாய் தந்தை ஒரு அறுக்குடை, மனைவி மக்கள் ஒரு அறுக்குடை, இந்த உலகம் இது ஒரு அறுக்குடை. இப்படி எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு போலாம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே தான் ஒரு அறுக்குடை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு அவனுடைய அறுக்குடைகளை தன்னுடைய திருமறையில பட்டியலிடுகிறான். என்னென்ன அறுக்குடையெல்லாம் நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன், மனித இனத்துக்கு என்னென்ன அறுக்குடையெல்லாம் நான் கொடுத்திருக்கேன்னு சொல்லி தன்னுடைய திருமறையில பட்டியலிட்டு சொல்கிறான். அதில் முதல் அறுக்குடை என்ன தெரியுமா? அஃபரஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன். மிக முக்கியமான ஒரு அறுக்குடை. இந்த அறுக்குடை இல்லை என்று சொன்னால் நம்மளால உயிர் வாழ முடியாது. நம்மளால உயிர் வாழ முடியாது. அவ்வளவு முக்கியமான ஒரு அறுக்குடை இந்த அறுக்குடை. என்ன அறுக்குடை? அஃபரஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன். நீங்கள் குடிக்கின்ற நீரை கவனித்தீர்களா? இந்த குடிக்கின்ற நீருமே நம்ம குடிக்கிறோமே, வெயில்ல போயிட்டு வந்த தாகத்துக்கு என்ன செய்யறோம்? தண்ணீர் அருந்துறோம். அந்த நீரை கவனித்தீங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில கேட்டு அடுத்து சொல்கிறான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி. அதை நீங்க இறக்குனீங்களா? வானத்திலிருந்து நீங்க இறக்கினீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியா கேட்கிறான் நம்மளை பார்த்து. வானத்திலிருந்து நீங்க இறக்குனீங்களா? அம் நஹ்னுல் முன்சிலூன். இல்ல நாம் இறக்கிறோமா? அந்த குடிக்கின்ற நீரை நீங்க கவனிச்சீங்களா? அந்த குடிக்கின்ற நீரை நீங்க இறக்குனீங்களா வானத்திலிருந்து, இல்ல நாம் இறக்கினோமா? அல்லாஹ் சொல்ல கேள்வியை கேட்டு அடுத்து சொல்றான், லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன். என்ன சொல்றான்? நீங்க குடிக்கின்றீங்களே அந்த நீரை நாங்க உப்பாக ஆக்கியிருந்தோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க குடிக்கின்ற நீரை நாங்கள் உப்பாக ஆக்கியிருந்தோம். நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அழகா நம்ம தாகத்துக்கு என்ன செய்யறோம்? சுவையான தண்ணீர் அருந்துகிறோம். அந்த தண்ணீர் கொஞ்சம் உப்பாக இருந்தா நம்மளால குடிக்க முடியுமா? அல்லாஹ் அதான் கேட்கான். அந்த தண்ணீரை நாங்கள் உப்பாக ஆக்கியிருந்தோம்னா அப்ப இவைகளெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டாமா? இவரெல்லாம் கவனித்து நீங்க என்ன செய்யணும்? நீங்க நன்றி செலுத்தணும். ஆனா நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த அருக்குடையை அனுபவிச்சு கொண்டு அதையும் சொல்றான், ஃபலௌலா தஷ்குரூன். அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நன்றி செலுத்த மாட்டேங்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியா கேட்கிறான். அப்ப குடிக்கின்ற நீர், நம்ம அதிகமாக உபயோகிக்கின்ற நீர், இந்த நீர் இல்லைன்னு சொன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அருக்குடை இந்த அருக்குடை. அப்ப இந்த அருக்குடையில நாம் என்ன செய்யறோம்? உபயோகித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கிறோம்? நன்றி செலுத்தாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நாம் குடிக்கின்ற நீர் பொழுது அல்லாஹ்வுடைய நினைப்பு வர வேண்டும். தண்ணீர் அருந்துறோம் சொன்னா அல்லாஹ்வுடைய நினைப்பு வர வேண்டும். இந்த நீர் நம்மளுக்கு இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று அந்த சிந்தனை ஒவ்வொரு நபருக்கும் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அப்போ நாம் தண்ணீரை அருந்தும் பொழுது அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அதைத்தான் அந்த திருமறையில கூறுகின்றான். நீங்கள் குடிக்கின்ற நீரை கவனித்துக் கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. நீங்க நன்றி செலுத்தாமல் இருக்காதீங்க என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். அடுத்து பாருங்க, மிக முக்கியமான ஒரு அருக்குடை என்னது? ஹுவல்லதி அன்ஷா லக்குமுஸ் ஸமஅ வல் அப்சார வல் அஃஇதா. அல்லாஹ் சொல்றான், என்னது? உங்களுக்கு செவி புலன்களை அழகாக தந்திருக்கிறான் அல்லாஹ். அப்படிதானே? அழகா செவி புலன் தந்திருக்கான். நீங்க நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கறீங்க. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆரன் சவுண்ட், அந்த சவுண்ட் நம்மளுடைய காதுல உழுது. இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யறான்? ஒரு அழகான ஒரு அருக்குடையை தந்திருக்கிறான். அது மட்டுமா? பார்வைகளை, அழகான ஒரு பார்வையை தந்திருக்கிறான். நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குதா? நம்மளுடைய செவி புலன்லயோ இல்ல பார்வையில நம்மளுக்கு ஏதாவது குறை இருக்குதா? இல்ல, அழகாக தந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அழகான இதயத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த இதயத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா மனிதன் எவ்வாறு இருக்கிறான்? கலீலம்மா தஷ்குரூன். இந்த மாதிரி அருக்குடைகளை மனிதனுக்கு வழங்கி இருக்கிறோம். ஆனா மனிதன் எப்படி இருக்கிறான்? கலீலம்மா தஷ்குரூன். மிகவும் குறைவாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான். அப்போ அழகான ஒரு பார்வையை கொடுத்து இன்னைக்கு பாருங்க, கண்ணீராகவும் எத்தனையோ பேர் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களுடைய ஆசை அவ்வளோ சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆசை அவ்வளவு சொல்லுவாங்க. அதே மாதிரி செவி இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுடைய ஆசை எவ்வளவு இருக்கும். நான் திருக்குறானை கேட்கணுமே, காது எனக்கு காது கேட்க மாட்டேங்குது, திருக்குறான்ல ஒரு வசனத்தை என்னால கேட்க முடியலன்னு சொல்லி அவர்கள் புலம்புவார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அழகான செவிப்புலனை தந்திருக்கின்றான். அழகான செவிப்புலனை தந்திருக்கான். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கிறீங்க, அழகான கிராத்தை கேட்பீங்க, எல்லா அருக்குடையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? கலீலம்மா தஷ்குரூன். மிக குறைவாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதே மாதிரி அழகான ஒரு இதயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான், தந்திருக்கிறான். அந்த இதயத்தை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் ஆபரேஷன், ஹார்ட்ல என்னது ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி பல லட்சங்கள் செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கெல்லாம் அப்படியா? அழகானது, எந்த ஒரு குறைபாடும் இல்லை, சூப்பரா இருக்கு, நல்ல முறையில இருக்கு அந்த இதயம். ஆனா அந்த இதயத்தை கொடுத்த இறைவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம். அப்போ இந்த இதயத்தை கொடுத்த
இந்த பார்வையை கொடுத்த, இந்த சிவபுலனை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த செவிப்புலனை தந்த அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அவனை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அதே மாதிரி அடுத்து பாருங்க, அன்சல்னா மினல் முஹ்சிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா. அல்லாஹ் சொல்றான், கார் மேகங்களிலிருந்து பொழியக்கூடிய மழையை நீங்க கவனிச்சீங்களா? கார் மேகங்கள் மழையை பொழியக்கூடிய அந்த மழையை நீங்க இறக்கினீங்களா அல்லது நாம் இறக்கிறோமா? அல்லாஹ் சொல்ற கேள்வியா கேட்கிறான். மழை, அதாவது கார் மேகங்களிலிருந்து பொழியக்கூடிய மழையை நீங்க இறக்குனீங்களா அல்லது நாம் இறக்கினோமா? அந்த மழை இல்லை என்று சொன்னால் நம்மளோட நிலைமையை பாருங்களேன். ஒரு மாசம் மழையே பெய்யல, மழையே எங்கேயுமே பெய்யல, வெயில் கொளுத்துது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த நேரத்துல அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். அந்த நேரத்துல என்ன செய்வோம்? மழை தொழுகை தொழுவோம். அப்படித்தானே? எல்லாருமே மழை வேணும். அப்ப என்ன செய்யும்? அந்த வெயில், அந்த மழையோட அருமை அப்ப தெரியும் நம்மளுக்கு. ஆனா அந்த மழை பெய்யுதுன்னு சொன்னா, அந்த மழை நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொன்னா நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். அந்த மழையினுடைய அந்த தாக்கத்துல, அதாவது குஷியில, சந்தோஷத்துல என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ்வை மறந்து விடுவோம். அப்படி இல்லாமல் எந்த நிலையிலும் சரி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மழையினால நிறைய தாவரங்கள் முளைக்குது, நிறைய புற்பூண்டுகள் முளைக்குது, தானியங்கள் முளைக்குது. இதனாலதான் நம்ம பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மழை இல்லை என்று சொன்னா அல்லாஹ் நம்மளுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். மழை இல்ல, ஒரு மாதம் காலம் எங்கேயுமே மழை இல்ல, விளைச்சல் இல்ல. அப்ப நம்மளுடைய நிலைமை பாருங்க, அந்த அளவு கொதிப்போம். அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வோம்? நினைவு கூறுவோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது மழை இறக்கிடு, எங்களுக்கு முடியல, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு என்ன செய்வோம்? அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் நினைவு கூறக்கூடியவர்களா இருப்போம். ஆக என் அன்பான சகோதரர்களே, எல்லா நிலையிலுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நினைவு கூற வேண்டும். இந்த மழை இறக்குனானா அந்த மழைக்கு அல்லாஹ் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம்? மழை வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹை மறந்து விடுகின்றோம். எந்த நிலைமையிலும் சரி, ஒரு சந்தோஷமான செய்தி வந்துச்சுன்னா அல்லாஹை மறந்து விடுகின்றோம். ஒரு துக்கமான செய்தி வந்தா மட்டும்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம். துக்கமான செய்திக்கு மட்டும்தான் அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்ய நாடு இருக்கானா? அல்லாஹ் அப்படிதான் நம்மளுக்கு சொல்லி இருக்கானா? நீ துக்கமான செய்திக்கு மட்டும் என்னை அணுகுப்பா, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்கானா எங்கேயாவது? அல்லாஹ்வை எந்த நிலையில் இருந்தாலும் சரி நாம் நினைவு கூற வேண்டும். நீ சந்தோஷமா இருக்கியா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து. துக்கத்துல இருக்கியா? அல்லாஹ் நினைவு கூறு. அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடு. எந்த நிலையில இருந்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே? கப்பல் என்ன செய்யுது? அழகாக என்ன செய்து கொண்டிருக்கு? நம்மளை தாங்கி கொண்டு அந்த கடல்ல என்ன செய்து கொண்டிருக்குது? சென்று கொண்டிருக்கிறது. அங்க பார்க்கிறோம் அழகான அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நிறைந்த கடல்ல காணப்படுது. என்னது? அழகா இந்த பூமியை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய மலைகள், மலை குன்றுகள் எவ்வளவு அருமையாக இந்த பூமி ஆடாமல் இருப்பதற்காக, அசையாமல் இருப்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? ஒரு ஆணியாக இந்த பூமியில என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நட்டி வைத்திருக்கிறான். அப்ப அந்த மலையை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு கடல்ல துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருக்கிற வண்ண வண்ண மீன்களை பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். நாம் கடலில சென்று, கடல்ல மட்டுமல்ல, பேருந்துல சென்று கொண்டிருக்கிறீர்கள், இல்ல வாகனத்துல சென்று கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பார்க்கிறீங்களா? அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். இந்த கப்பல்ல சென்று கொண்டிருக்க என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வை ஞாபகம் இல்லாதவர்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பயணம் செய்து கொண்டிருக்க அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நீங்க பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூறவில்லை என்று சொன்னா என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ் அதையும் சொல்றான். பெரிய பெரிய மலை முகடுகளாக இருக்கக்கூடிய அந்த அலைகள் வந்து உங்களுடைய கப்பலை அப்படியே மூழ்கி அடிக்கச்சுன்னு சொன்னா உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்துல அல்லாஹ் நினைவு கூறுவோம். ஒரு பெரிய மலை முகடு மாதிரி 2 அலை வந்து என்ன செய்யுது? தன்னுடைய கப்பலை அப்படியே கவிழ்த்து போட்டுச்சுன்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை அந்த நேரத்துல அல்லாஹ் நினைவு கூறுவோம். யா அல்லாஹ் எங்களை காப்பாத்து, யா அல்லாஹ் இந்த சுழல்ல இருந்து எங்களை காப்பாத்துன்னு சொல்லி அந்த நேரத்துல என்ன செய்வோம்? கதறுவோம், அல்லாஹ்வை நினைவு கூறுவோம். ஆனா அதே அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான முறையில இக்கரையில இருந்து அக்கறைக்கு நம்மளை பாதுகாப்பான முறையில சென்று சேர்த்து விட்டான்னு சொன்னா நாம் என்ன செய்து விடுகிறோம்? அல்லாஹ்வை மறந்தவர்களாக என்ன செய்து விடுவோம்? போய்விடுகிறோம். அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாத்ததுக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவு அழகான அத்தாட்சிகள்! வண்ண வண்ண மீன்கள், பெரிய மலைகள் என்ன செய்திருக்கிறான்? நட்டி வைத்திருக்கிறான். இந்த மலைகளை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும்.
ஆனா இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கிறார்? கலீலம்மா தஷ்குரூன், மிக குறைவாகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப அன்பார்ந்த சகோதரி, எல்லா அருட்கொடையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா அருட்கொடைகளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறார், இதுவும் ஒரு அருட்கொடை. இப்ப ஒரு கருப்ப பையில அல்லாஹ் சுமந்து எப்படி வச்சிருக்கான் பாருங்க. ஒரு கருப்ப பையில ஒரு குழந்தை அழகான முறையில அந்த கர்ப்ப பையில என்ன செஞ்சிருக்கிறான்? வைத்திருக்கிறான். அந்த கர்ப்ப பை என்பது ஒரு லிக்யூடு நிறைஞ்சது, ஒரு திரவம். அந்த திரவம் குழந்தையினுடைய வாயில ஒரு சொட்டு போனா போதும், அந்த குழந்தை என்ன செய்து விடும்? இறந்து விடும். அப்பேற்பட்ட அந்த லிக்யூடுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது. அழகான முறையில அந்த அல்லாஹ் சொல்ல பாதுகாத்து வச்சிருக்கான். இதுக்கு யாரா நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அதையும் சொல்றான். உன்னுடைய தாயினுடைய வயிற்றுல நீ இருக்கிற அந்த நேரத்தை நாங்க என்ன செய்யறோம்? உன்னுடைய வாயில அந்த லிக்யூடு போயிடுச்சுன்னு சொன்னா நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. குழந்தை என்ன செய்து விடும்? இறந்து விடும். அப்ப அல்லாஹ் சொன்னா அந்த லிக்யூட்ல இருந்தும் பாதுகாக்கணும் நம்மள. அல்லாஹ் பாதுகாப்பான முறையிலே குழந்தை என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். அப்ப எல்லாத்துக்கும் அல்லாஹ் உதவி செய்யறான். தன்னுடைய குழந்தை இறந்து பிறந்துச்சுன்னு சொன்னா, தன்னுடைய குழந்தை இறந்து பிறந்துச்சுன்னு சொன்னா நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை அப்போ நினைவு கூறுறோம், அல்லாஹ்வை அதிகமாக திட்டுகிறோம். யா அல்லாஹ், என்னுடைய குழந்தையை நீ எடுத்துட்டிய. நாம் இன்னைக்கு நல்லா யோசிக்கிறேங்க. அல்லாஹ்வுடைய அருட்கொடையாது. அல்லாஹ் நாடினால் அந்த குழந்தையை இந்த பூமியில கொண்டு வருவான். நாடலையா அல்லாஹ் அவனே எடுத்துக்கிடுவான். ஏன்னா அவனுடையது அது. குழந்தை செல்வம் என்பது அவனுடையது. அப்போ நாம் அதாவது இன்னும் நல்ல விளங்கிக்கிறணும். நாம் அல்லாஹ் கூடியவர்கள். அல்லாஹ் என்ன செய்வான்? நாடினால் இந்த பூமியில அந்த குழந்தையை பிறக்க செய்வான். இல்லை என்று சொன்னால் அவனே என்ன செய்வான்? எடுத்துக்கொள்வான். இந்த மனப்போக்கத்துக்கு எல்லாருமே வந்துட்டோம்னா நாம் என்ன செய்ய மாட்டோம்? அல்லாஹ்வை அதிகமாக திட்ட மாட்டோம். அல்லாஹ்வை அதிகமாக திட்ட மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நன்றி தான் செலுத்துவோம். அப்ப அந்த குழந்தை அல்லாஹ் பாதுகாப்பாக நம்ம கையில எடுத்து கொடுக்குறான். ஆனா நான் என்ன செய்யறோம்? சந்தோஷத்துல அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். சந்தோஷத்துல அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். அதே குழந்தை இறந்து பிறந்துச்சுன்னு சொன்னா நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை திட்டுகிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும் சகோதரர்களே. இந்த நிலைமை மாற வேண்டும். நம்மளுக்கு சந்தோஷமான நிலை இருந்தாலும் சரி, துக்கமான நிலை இருந்தாலும் சரி, ஒரு அருட்கொடையை பார்த்தாலும் சரி, இல்ல பார்க்காவிட்டாலும் சரி, நம்மளுக்கு கிடைக்குது. அந்த அருட்கொடைகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். முதல்ல நம்மளை படைச்சதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும். குறையில்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சிருக்கான்? நம்மளை படைச்சிருக்கான். இதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். இதுக்கு செலுத்தி அதுக்கு அப்புறம் நிறைய இந்த உலகத்துல நம்மளுக்கு கேட்டும் கேட்காமலே அதிகமா கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த அருட்கொடைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்பும். இந்த அருட்கொடைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்குறான்? அதை நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய உள்ளத்துக்கு தோன்றும். அல்லாஹ் சொன்னா அருட்கொடையை கொடுக்குறா, கேட்டும் தாரான், கேட்காமலே நிறைய அருட்கொடையை நம்மளுக்கு தாரா. எதற்கு தாரா இந்த அருட்கொடைகளை? அல்லாஹ் சொன்னா எதற்கு தருகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சம்பவத்தை பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்ல மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்னது? பறவையினுடைய மொழியை அறியக்கூடிய ஒரு ஒரு அருட்கொடையா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருந்தான். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆசையாக வளர்த்த உது பறவை ஒரு நாள் என்ன செய்யல? காணோம். எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு, வரல. அதோடைய நேரம் தாண்டி போய்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு வரல. அதற்கு பிறகு வருது. அப்ப அந்த உது பறவைகிட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், நீ என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க, இவ்வளவு தாமதமா வந்திருக்க, என்ன காரணம்? எங்க போயிட்டு வந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்கும்போது அந்த உது பறவை சொல்லுதான், நான் இந்த மாதிரி பக்கத்து நாட்டுக்கு போனேன். அங்க ஒரு ராணி என்ன செய்துகிட்டு இருக்காங்க? ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ராணி என்ன பண்றாங்கன்னா சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுது. அப்போ உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தபால் அனுப்புறாங்க. தகவல் போகுது அந்த ராணிக்கு, எங்க நீங்க இங்க வரணும். அவங்களை கூப்பிட்டு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த ராணி என்ன செய்கிறார்கள்? பதில் கடிதம் வருது, நான் வருகிறேன் என்று பதில் கடிதம் வருகிறது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க இருந்தவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி ராணி வராங்க, அவங்களுடைய சிம்மாசனத்தை யார் இங்க எடுத்துட்டு வருவா? அவங்களுடைய சிம்மாசனத்தை யார் எடுத்துட்டு வருவா அப்படின்னு கேட்கும் பொழுது இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் கூட்டம் சொல்லுதான், நீங்கள் கண் இமைப்பதற்குள்ள அந்த சோபாவை நான் என்ன செஞ்சுடுவேன்? அந்த சிம்மாசனத்தை இங்க எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் இனம் சொல்லுதான். அப்போ இன்னொரு ஒரு மனிதர், நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எஞ்சி அந்த சூடு ஆறுறதுக்குள்ள நான் என்ன செய்வேன்? அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வந்து ஒரு மனிதர் சொல்லுகிறார். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல வருகிறது. இதெல்லாம் குர்ஆன்ல ஒரு சம்பவமாக வருகிறது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. நீங்க நிறைய பேர் எழுதியிருப்போம் அப்படிதானே? பைக்ல, கார்ல, வீட்டுல எல்லாம் செய்வோம்.
எழுதியிருப்போம். அர்த்தம் தெரிஞ்சோ அர்த்தம் தெரியாமலையோ நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அரபி வார்த்தை அருள் நிறைந்த வார்த்தைன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம், எழுதி வச்சிருப்போம். ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது அல்லாஹ்வின் அருட்கொடை. என்ன அருட்கொடை? ஒரு இஃப்ரீத் என்ற ஜின் கூட்டம் சொல்லுது, நீங்க கண் இமைப்பதற்குள்ள அந்த சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்துருவேன் சொல்லுது. அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னொருக்க கேட்கிறாங்க, ஒரு மனிதர் சொல்றாரு, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு சூடு ஆறுறதுக்குள்ள நான் என்ன செஞ்சிருவேன், அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வந்து விடுவேன் என்பதை கேட்ட உடனே ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது மட்டும்தான், இந்த வாசகம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், இந்த வாசகம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். வேற அதுக்கு பிறகு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, அல்லாஹ்வின் அருட்கொடை. வீடு அல்லாஹ்வின் அருட்கொடை, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, பைக்கு அல்லாஹ்வுடைய இது மட்டும்தான் தெரியும். அடுத்த வாசகத்தை நம்ம ஏதாவது படிச்சிருக்கிறோமா? அடுத்த வாசகத்தை யாராவது குர்ஆனை திறந்து படித்திருப்போமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த அருட்கொடை எதுக்காக தெரியுமா அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், இந்த அருட்கொடை எதுக்காக தெரியுமா எனக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கிறானா இல்ல நன்றி கெட்ட அடியானாக இருக்கிறான் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருட்கொடையை நான் வழங்கி இருக்கின்றான். பாருங்க, நபிக்கு அந்த நிலைமை, நபிக்கு அந்த நிலைமை. நபி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், என்ன நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கிறேனா இல்ல நன்றி கெட்ட அடியானாக இருக்கிறேனா என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த அருட்கொடைகள் எல்லாம் எனக்கு வழங்கி இருக்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிறைய அருட்கொடை இருக்கு, நிறைய அருட்கொடை. பறவையினுடைய முடி அறிக்கூடிய சக்தி, அதே மாதிரி ஜின்னை வசப்படுத்தக்கூடிய சக்தி, எல்லாமே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வசப்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். எதற்கு? அல்லாஹ் சோதித்தான், நபியே சோதிக்கிறான். நபி எப்படி இருக்கிறாங்க, நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களா இல்ல நன்றி செலுத்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அந்த அருட்கொடைகளை வழங்கியிருக்கான் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அப்போ நம்மளுடைய அருட்கொடையெல்லாம் வழங்குறான்னா எதற்கு? நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறான், நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறான். என்னுடைய அடியா எப்படி இருக்கிறான், அவனுக்கு கேட்டும் கொடுக்குறேன், கேட்காமலையும் கொடுக்குறேன், எவ்வளவோ அருட்கொடையை வழங்கி வாரி வழங்கிட்டு இருக்கிறேன். மறுமை நாள் வரையும் இந்த அருட்கொடை நிக்காது. மறுமை நாள் வரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு செய்வான், இந்த அருட்கொடைகளை வாரி வழங்கிட்டு இருப்பான். எதற்கு? சோதனை. இது ஒரு சோதனை. இந்த சோதனையில் மனிதன் எவ்வாறு இருக்கிறான் என்பதற்காகத்தான் இந்த அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அருட்கொடைகளை வாங்கி அனுபவித்தா மட்டும் பத்தாது, உபயோகித்த மட்டும் பத்தாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூதாக இருந்து விடக்கூடாது. மனிதன் நன்றி கெட்டனாக இருந்து விடவே ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு அருட்கொடையாக இருந்தாலும் சரி, சின்னதாக பெருசோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சின்ன ஒரு அருட்கொடை கிடைச்சாலும் சரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஒரு சின்ன ஒரு அருட்கொடை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். நம்மளுக்கு பெரிய ஒரு அருட்கொடை கிடைச்சிருக்கு, அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அருட்கொடை நம் நன்றி செலுத்த வேண்டும். மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், தண்ணி, மழை, காற்று, கப்பல், இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கிறான். என்ன அருட்கொடை? இந்த இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அம்மா கிடைச்சிச்சா இந்த இஸ்லாம்? கிடைக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு கிடைச்சிச்சா? கிடைக்கல. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த இஸ்லாம். நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய கையில அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்மள எந்த ஒரு கஷ்டமும் படல. நம்ம சஹாபாக்கள் மாதிரி கஷ்டப்பட்டோமா, நபி அவர்களை மாதிரி கஷ்டப்பட்டோமா, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அடி வாங்கினோமா, துன்புறுத்தப்பட்டோமா? எதுவுமே இல்ல. எதுவுமே அனுபவிக்காம ஈஸியா என்ன செஞ்சு நம்ம கைக்கு இஸ்லாம் வந்துட்டு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களோட ஆசையாக வளர்த்த பாட்டனார் அவங்களுக்கு கிடைக்கல இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்குறாங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க, என்னுடைய தந்தை என்னுடைய பாட்டனாரும் என் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குமே சொல்லி ஆசைப்படுறாங்க, மனசுல என்றாங்க. அல்லாஹ் அந்த இடத்துல வஹி இறக்கிறான். அல்லாஹ் அந்த இடத்துல வஹி இறக்கிறான், நபியே நீங்க நாடுனா மட்டும் பத்தாது, இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைச்சா மட்டும் பத்தாது, நான் நினைக்க வேண்டும். நான் எந்த மனிதனுக்கு இஸ்லாம் கொடுக்கணும் நாடுறனோ அந்த மனிதனுக்கு மட்டும்தான் இஸ்லாம் வழங்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான்? வசனத்தை இறக்குகிறான். அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்கள நாடவில்லை, நம்மள நாடி இருக்கிறான். நம்மள இந்த இஸ்லாத்துக்குள் வரணும்னு நாடி இருக்கிறான். அப்ப நாம என்ன எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அம்மா கிடைக்காத ஒரு அருட்கொடை நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். அப்ப நம்மளுக்கு எல்லாவற்றையும் நம்மளுக்கு தந்திருக்கிறார். எந்த ஒரு கஷ்டமும் படாமல் நபி அவர்கள் மாதிரியோ சஹாபாக்கள் மாதிரியோ வெட்டு குத்துறாம சந்திக்கவே இல்லை, அடி வாங்கல, திட்டு வாங்கல, கல்லால் அடிபட்டிருக்கோமா இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தாவா அழகா நம்ம என்ன செய்யறோம்? பிரச்சாரம் செய்ய போகிறோம்.
திருமண பிரச்சாரம் போடுகிறோம், எவ்வளவோ பிரச்சாரம் போடுறோம், ஏதாவது ஒரு அடி வாங்குறோமா, ஏதாவது ஒரு திட்டு வாங்குறோமா? இல்ல. ஆனா நபி அவர்களும் சஹாபாக்களும் ஒவ்வொரு தாவா பணி செய்யும் பொழுதும் அவ்வளவு துன்புறுத்தலை தாங்கி கொண்டார்கள். கல்லால் அடி வாங்கினார்கள். தாயிஃப்ல போய் அவ்வளவு அடி வாங்கினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள். அந்த அவ்வளோ அடியும் தாங்கி கொண்டு இந்த மக்காவை, இந்த இஸ்லாமிய நம்ம கையில தூக்கி தந்திருக்காங்க. அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். ஆகவே அன்பான சகோதரர்களே, எல்லா அருட்கொடைகளும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாவுக்கு அதிக அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்திருக்கிறானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக அருட்கொடைகளை நம்மளுக்கு செஞ்சிருக்கான், வழங்கி இருக்கின்றான். அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அப்படி நாம் நன்றி செலுத்தவில்லை, நாம் நன்றி கெட்ட அடியாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த உலகத்துல நாம் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை அனுபவித்துக் கொண்டு உபயோகித்துக் கொண்டு நாம் அல்லாஹ்வை மறந்தவர்களாகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்ன நிலைமை தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபா என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கான் தெரியுமா? சபா என்ற அத்தியாயத்தை குர்ஆன்ல இறக்கி வைத்திருக்கிறான். சபா வாசிகளை பற்றி அவங்களுடைய வரலாறு அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். எடுத்து படித்து பாருங்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன். சபாவாசிகள் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். அந்த சபாவாசிகள் கொடுத்த அருட்கொடை மாதிரி எந்த ஒரு சமுதாயத்துக்குமே கொடுக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சபாவாசிகளுக்கு கொடுத்த அருட்கொடை மாதிரி எந்த ஒரு சமுதாயத்துக்குமே கொடுக்கல. அவ்வளோ அருட்கொடைகளை வாரி வழங்கியிருந்தார். அங்க கிடைக்கின்ற கனி மாதிரி எந்த ஒரு நாட்டிலையும் கிடைக்காது. அவ்வளோ சுவையாகவும் அவ்வளோ இனிப்பாகவும் இருக்கும் அந்த கனிகள். அங்க நடந்து சென்றோம் என்று சொன்னால் வெயிலே தெரியாது. அந்த அளவுக்கு மரச்சோலைகள் அப்படி சூழ்ந்து நிற்கும். அந்த அளவுக்கு நிழல்ல அவ்வளவு அருட்கொடைகளை அந்த சபாவாசிகளுக்கு அல்லாஹ் செஞ்சா கொடுத்திருந்தான். கனி வர்க்கங்கள், தானிய வர்க்கங்கள், இப்படி ஏகப்பட்ட அருட்கொடைகளை அந்த சபாவாசிகளுக்கு என்ன செஞ்சா அல்லாஹ் வாரி வழங்கியிருந்தான். அதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். சபாவாசிகள் அனுபவித்துக் கொண்டு உபயோகித்துக் கொண்டு எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை. இன்னல் இன்சான ரப்பி லகனூதா இருந்தார்கள். நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு அருட்கொடையை அனுபவிச்சு. அப்ப அல்லாஹ் நினைச்சான், நீ எனக்கு நன்றி செலுத்தாமலையா இருக்க? உடனே என்ன செஞ்சான்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு டேம் என்ன செஞ்சான்? உடைச்சு விட்டான். அல்லாஹ் உடைச்சு என்ன செஞ்சான்? அந்த நாட்டே என்ன செஞ்சான்? அந்த ஊரே என்ன செஞ்சா? அழிச்சிட்டு அதுக்கப்புறம் விளையக்கூடிய கனி வர்க்கங்கள், தானிய வர்க்கங்கள் எப்படி இருந்துச்சு? எந்த நாட்டிலையும் கிடைக்காத மாதிரி இந்த நாட்டுல கிடைச்சிச்சு. இந்த நாட்டுல கிடைக்கிற கனி வர்க்கங்கள் மாதிரி எந்த நாட்டிலையும் கிடைக்காது. அப்படி ஒரு கனி வர்க்கங்களா மாத்திட்டான் அல்லாஹ். எப்படி மாத்தினா? இனிப்பாக இருந்த கனி வர்க்கங்களை கசப்பாக என்ன செய்து விட்டான்? மாற்றி விட்டான். அதே மாதிரி சோலையாக இருந்த மரங்கள் எல்லாம் எப்படி ஆகிவிட்டது? குச்சி குச்சியாக மாறிவிட்டது. அப்படி என்ன செய்தான்? அப்படியே மாத்தி புரட்டி அடிச்சுட்டான். அப்படியே எப்படி இருந்தார்கள்? நல்ல செழிப்பா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் எப்படி மாறிவிட்டது? காய்ஞ்ச மரக்கிளைகளை கொண்டும் கசப்பான கனி வர்க்கங்களை கொண்டுமா அந்த ஊர் என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. முதல்ல எப்படி இருந்துச்சு? இனிப்பாகவும் சுவையாகவும் இருந்த அந்த ஊர் எப்படி மாறிவிட்டது? அப்படியே டோட்டலா மாறிட்டு. எதன் காரணமாக? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதன் காரணமாக, அல்லாஹ்வை மறந்ததின் காரணமாக இன்று நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. நிறைய பேர் நிறைய கடைகள் ஓபன் பண்றாங்க, வீடு கடை ஓபன் பண்றாங்க. இதெல்லாம் என்ன அதாவது அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர், நான் இந்த கடையை அல்லாஹ்காண்டி ஓபன் பண்றேன், அல்லாஹ்காண்டி திறக்கிறேன், இந்த வீடு போகும்போது அல்லாஹ்காண்டி வீடு போடுறேன், ஏதாவது ஒரு நினைப்பு வந்திருக்கா நம்மளுக்கு? அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். இந்த சொத்து நான் சம்பாதித்து கெட்டின சொத்து, இந்த கடை நான் சம்பாதித்து கஷ்டப்பட்டு கெட்டின கடைன்னு சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமே தவிர இது எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்னைக்கா சொல்லியிருக்கோமா? கண்டிப்பா அல்லாஹ் தான் கொடுத்திருக்கான். நீங்க எல்லாம் யாருமே கஷ்டப்படல, நான் கஷ்டப்படல, நீங்க கஷ்டப்படல, யாருமே கஷ்டப்படல. உழைக்கிறோம், உழைப்பு இருக்குது. ஆனா அதுக்குண்டான கூலி எங்கிருந்து வருது? அல்லாஹ் கிட்ட இருந்து வருது. நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால வரல. அதை நல்லா நினைவு வச்சுக்கிறீங்க. அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. நான் வீடு போகிறோமா, அல்லாஹ் நம்மளுக்கு நாடி இருக்கிறான். நம்ம கடையை திறக்கிறோமா, அல்லாஹ் நம்மளுக்கு நாடி இருக்கிறான். இந்த நீ பள்ளி வாசலுக்கு வந்திருக்கிற, அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எந்த ஒரு காரியம் இருந்தாலும்
அல்லாவை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. காஃபிருக்கும் நம்மளுக்கும் அதான் வித்தியாசம். காஃபிருக்கும் நம்மளுக்கும் அதான் வித்தியாசம். ஒரு அருக்குறை நம்மளுக்கு கையில கிடைச்சிருக்கு சொன்னா அல்லாவுக்கு உடனே ஒரு நன்றி உள்ளாடியா எப்படி இருப்பான், அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான். ஒரு ஈமான்தாரி எப்படி இருப்பான், அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான். அப்ப நாம் முழு ஈமான்தாரியாக மாற வேண்டும் என்று சொன்னால் எந்த அருக்குறையை கிடைச்சாலும் சரி அல்லாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே அன்பான் சோழர்களே, நம்ம கிடைத்திருக்கக்கூடிய அருக்குடைகளுக்கு எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அனுபவித்து மட்டும் பத்தாது, நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.